வந்து பாருங்க சார், இது வந்து எவ்வளவு தாங்க இது மேல அது உடஞ்சி விடுற அளவுக்கு இது வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளவு மெலிசா இருந்தா இது தாங்காம வந்து உடஞ்சி விடும். இதெல்லாம் இரும்பா சார், இது தகுதி இது தகுதி வந்து இந்த சீனியங்குள்ள தான் தாங்குமா. இந்த மாதிரி போடலாமா? பில்டிங் வேலை செய்யறாங்க, ஒரு குழந்தையோ ஒரு பேசத்தோ தங்குறவங்க இந்த மாதிரி போடலாமா? நீங்களே சொல்லுங்க. போட்டு பில்டிங் கொட்டிக்கிறாங்க. இது தாங்குமா? இது சாதாரண சிமெண்ட் தான் போட்டுக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஸ்ட்ராங்கான சிமெண்ட் போடணும். இது வந்து டம்மி சிமெண்ட் போட்டு மோல்டிங் போட்டிக்கிறாங்க. எங்க படுத்துருந்தீங்க? எங்க படுத்துருந்தோம் சார். நாங்க என் குழந்தைங்க போட்டு படுத்துருந்தாங்க, கீழே படுத்துனேன். என் பொண்ணு எங்க பேர மேல படுத்துருந்தாங்க, கட்டில மேல. என் தலைமையில விழுந்து என் மேல விழுந்து கூட வைப்பல. என் குழந்தை என்னாச்சு சார், என் குழந்தை என்னாச்சுன்னா நான் எழுந்து நான் என் குழந்தைதான் பார்த்தேன். நான் என் உழுதுற மாதிரி என் பிள்ளை மாதிரி சிசு விழுந்தா இந்த அடி குழந்தை விழுந்தா உசுறு இருந்துக்குமா? நீங்களே சொல்லுங்க. நாங்க ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க வந்து பாதுகாப்புங்க தான் தங்குறோம். எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படக்கூடாது, உயிருக்கு ஆபத்து இல்லாம இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. இது வந்து சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறது. எங்கெங்க எப்படி இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பில்டிங் எங்கெங்க என்ன இருக்குதோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, பேச முடியாது. இது வந்து தச்சுல நடக்குமா, நாங்க என்னமா பண்றது, இது இப்படிதான் நடக்கும். நம்ம வண்டியில போறோங்க, வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது, சாரியா சொல்லிட்டு போறாரு. நம்ம வண்டியில போறோமா, ஆக்சிடென்ட் தச்சுல ஆகி போகுது, அதுக்கு என்ன பண்ண முடியுன்றாங்க. அது வீடு, அது வண்டி போக்குவரத்து. அது இது வந்து எங்க வந்து தங்குற இடம். இது கவர்மெண்ட்ல தங்குற இடம். இது கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு. நம்மளுக்கு வெளியில எல்லாம் போனா பாதுகாப்பு கிடையாது, நம்ம வீட்டுல அடகு பாதுகாப்பு கிடையாது. அது தச்சுல நடக்குது, அங்க போயிடும். நாங்க வந்து இங்க வந்து தனியா வந்து வேற இடத்துல தங்குற இடம்.